2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தொகுதியில் எதிர்வரும் தேர்தலத்தில் அதிகமாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. என்ன காரணம்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய எடப்பாடி தொகுதியில் அமோக வெற்றி பெறணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமுதாய மக்களுக்கு உள் இட ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட சலுகையை அறிவித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதிமுகவினரிடையே கிளம்பி இருக்குது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வலுவான வன்னியர் சமுதாயம், அதாவது எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரையில் வன்னியரில் அரசு வன்னியர் சமுதாயம் அதிகமான ஒரு தொகுதி. அதனால் அரசு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வலுவான வேட்பாளரை களமிறக்கி 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணும்னு ஒரு திட்டத்தில் களமிறக்கி வேலை பார்க்குறதா பரவலாக பேசிக்கிறாங்க. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இறுதியாக ஒரு திருமண விழாவுக்கு அப்போ அவர் சொல்லிட்டு போன ஒரே வார்த்தை, என்றைக்கு இந்த தொகுதியை நம்ம கட்சி பிடிக்குதோ அன்றைக்கி தான் நான் மறுபடியும் வருவேன் இந்த ஊருக்கு, அதாவது இந்த தொகுதிக்குள்ளே கால் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவரும் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். ஆனாலும் அவர் இன்ற வரைக்கும் திமுக அந்த தொகுதியை பிடிக்கல. ஆனால் 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான அரசு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை களமிறக்கினால் கண்டிப்பாக எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைவார் என்று சொல்லி தொகுதியில் இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக அதிமுக சேர்ந்த முக்கியமானவங்க இந்த தகவலை பரமாறுறாங்க.